நாமத்திலே இன்னும் ஒரு புதிய மாதத்திலே நம்ம எல்லாம் பிரவேசித்து இருக்கிறோம். ஆமா சொல்லுங்க. நிச்சயமா போன மாசம் மாதிரி இந்த மாசம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை புதிய கிருபைகளினாலே, புதிய பலத்தினாலே, ஒரு புதிய அபிஷேகத்தினாலே அவர் நம்மை கிருபையாய் நடத்துகிறார். ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதமும் தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை ஒத்துக்கிறீங்க? உங்களுக்கு அதான் தான் ஏசு சொன்னாரு, என் கரத்திலிருந்து ஒருத்தனும் உன்னை பறிச்சிக்க முடியாது. ஏன்னா நீ என் கரத்தில் இருக்கிற. புரியுதுங்களா? சமயம் சில பயங்கள் வரும். இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, அப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா. ஆன்னு சொல்றாரு, நீ என் கரத்தில் இருக்கிற, உன்னை யாரும் என் கையிலிருந்து பறிக்க முடியாது. ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையால் கடந்த 8 மாதங்கள் நம்மளை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். எப்படி நடந்து வந்தோம்னு நமக்கே தெரியல இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி நடந்து வந்தோம்? ஏன்னா ஒவ்வொரு மாதத்தையும் ஆரம்பிக்கும் போது நமக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை நிற்கும். ஒரு பெரிய மலை நிற்கும் இல்லையா? எல்லாருக்கும், படிக்கிற பசங்க கூட ஒரு பெரிய மலை நிற்கும். எல்லாருக்குமே இந்த மலை எப்படி கடந்து நம்ம அந்த பக்கம் போக போறோம். ஆனா பாருங்க, நீங்க அழகா அதை ஒண்ணு ஏறி போய் என்ன பண்ணுவீங்க, இறங்கிடுவீங்க. இல்ல அதை உடைச்சு தூளாக்கி அதை போயிடுவீங்க. எப்படியோ தேவன் கடக்க செய்வார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம ஜெபத்தோடு கூட தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தைகளோடு கூட நம்ம ஆரம்பிக்கிறோம். அது நமக்கு நல்லது. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் எல்லாமே வேதத்தில் இருக்கிறதா, நம்ம படிக்கிறதா. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தைக்கு சில முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை கை கொள்ளும் போது அது நமக்கு வாக்குத்தத்தங்களாய் நிறைவேறுகிற வாக்குத்தத்தமாய் மாறுகிறது. ஆமா சொல்லுங்க. எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைக்கிறது தான் கற்ப வேதனை. ஏன்னா பல வாக்குத்தத்தம் வந்து முன்னாடி நிற்கும். இதை பேசலாமா, இதை பேசலாமா, அதை பேசலாமா, இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா. கூடவே ஏசப்பா உமக்கு சித்தமா, உமக்கு சித்தமா, உமக்கு சித்தமா, உமக்கு சித்தமா. ஹல்லேலூயா. ஆனா அது சில சமயம் நமக்கு என்னங்க அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமையாது. ஆனா அது போக போக அதனுடைய நோக்கங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கர்த்தர் இந்த மாசம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை, அங்கே விடுதலையும் உண்டு. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்து ஆள் கை கொடுத்துங்க. விடுதலையும் உண்டு, விடுதலையும் உண்டு. விடுதலை உண்டுன்னு சொல்ல, விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். அவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலையும் உண்டு. ஆமீன் சொல்லுங்க. இந்த மாசம் அவர் தான் இதை சொல்றார். ஏன்னா நமக்கு எல்லாமே இருந்தாலும் விடுதலை, அந்த ஃப்ரீடம், அந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த சுதந்திரம் இல்லைன்னா நம்ம கட்டப்பட்டவர்கள் தான். ஹல்லேலூயா. எல்லாமே இருக்கும். ஆனா மனசுல ஏதோ ஒரு வெறுமை ஒன்று இருக்கும் பாருங்க இல்லையா? ஒரு விடுதலை இருக்காது, ஒரு ரிலீஸ் இருக்காது. ஆனா ஆண்டு சொல்றாரு, இந்த மாசம் விடுதலையும் உண்டு, விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த மாசம் கர்த்தர் நம்மை அந்த விடுதலைக்கு நேராய் நடத்த விரும்புகிறார். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு தேவை விடுதலை தான். அது வெளியே கிடைக்காது.
காசு கொடுத்தா வாங்க முடியாது இல்லையா? ஆமா, நம்முடைய சொந்தக்காரங்க வாங்க முடியாது, வெளியில போய் வாங்க முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அதை நமக்கு தர முடியும். தேவன் ஒருவர் மாத்திரம் தான் நமக்கு அதை தர முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். பைபிள்ல பல பேரை தேவன் விடுவித்திருக்கிறார். ஆதியாகமத்தில் நப்தலி என்ற ஒரு கோத்திரம் உண்டு. யாக்கோபுடைய குமாரில் ஒருவன், அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். அவன் இனிமையான வசனங்களை தியானிப்பான். நப்தலி விடுதலை பெற்ற ஒரு பெண்மான். அவன் இனிமையான வசனங்களை தியானம் பண்ணுவான். எசேக்கியேல் 46:17 சொல்றது, இது விடுதலையின் வருஷம், இது விடுதலையின் வருஷம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 46:17. அவன் தன் ஊழியக்காரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தானே ஆகில் அது விடுதலையின் வருஷம் மட்டும் அவனுடையதாய் இருந்து பின்பு திரும்ப அதிபதியின் வசமாய் சேரும். கவனிங்கள், இந்த வருஷம் உங்களுக்கு விடுதலையின் வருஷம். கைத்தட்டுங்க. விடுதலை என்றாலே நம் ஏதோ ஒன்றோடு நம்ம என்ன பண்றோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? விடுதலை என்றாலே ஏற்கனவே நாம் ஏதோ ஒன்றோடு என்ன பண்றோம், கட்டப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்மளை ரிலீஸ் பண்றதுதான் தேவனுடைய ஆவியானவர். ஆமா, புரியுதா? அப்போ இங்க அவர் சொல்றாரு, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்க ஒரு விடுதலையை தேவன் தருவார். விடுதலை வந்துட்டா அவனை மாறி இல்லையா, ஒரு 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 மான் இல்லையா, ஒரு சிங்கம் விரட்டி ஓடி வருகிறது, ஒரு மான் தப்பித்துக் கொள்ளுதுன்னா அது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு யோசித்து பாருங்க இல்லையா? ஆமா, அதுதான் விடுதலை. புரிஞ்சிட்டீங்களா? அப்ப இந்த மாசம் தெய்வம் சொல்றாரு, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நிச்சயமாய் ஒரு விடுதலையும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சிலர் சொல்றாங்களே, அப்பா முடிஞ்சிச்சு, ஒரு வழியா அந்த காரியம் முடிஞ்சிச்சு சார், அதான் விடுதலை. ரொம்ப நாளா இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு அந்த காரியம் முடிஞ்சிச்சு சார், அப்பான்னு உட்கார்ந்து பார்த்தீங்களா, அதான் விடுதலை. மத்தேயு 18:20 சொல்றாரு, அவனை கடனில் இருந்து தேவன் அவனை விடுவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, விடுதலையும் உண்டு, விடுதலை உண்டு. நான் நேற்று ஒரு புக்கில் பார்க்கும்போது என்னெல்லாம் விடுதலை இருக்குன்னு, எதெல்லாம் தேவன் விடுவிக்க வேண்டும் சொல்லி பார்த்தா, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை. ஆமென் சொல்லுங்க. தற்கொலை எண்ணங்களில் இருந்து விடுதலை, குறை கூற வைக்கும் ஆவிலிருந்து விடுதலை, புறக்கணிக்கப்படுவதிலிருந்து விடுதலை, தனிமை உணர்விலிருந்து விடுதலை, நம்பிக்கை இன்மையிலிருந்து விடுதலை, துக்கத்தில் இருந்து விடுதலை, வஞ்சகத்தில் இருந்து விடுதலை, போதை பழக்க வழக்கத்தில் இருந்து விடுதலை, ஈகோவில் இருந்து விடுதலை, மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை, கோபத்தில் இருந்து விடுதலை. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் இந்த மாசம் பலவிதமான காரியத்திலே அகப்பட்டிருக்கிறேன், சிக்கி இருக்கிறேன், உங்களை இந்த மாசம் விடுவித்து இல்லையா. இப்ப நான் சொன்ன அத்தனையும் நம்முடைய மத்தியில இருக்கிறது. ஆமா இருக்கா? ஈகோ இருக்கிறது, தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறது, தனிமை உணர்வு இருக்கிறது, நம்பிக்கை இன்மையான காலங்கள் இருக்கிறது, துக்கத்திலிருந்து துக்கம் இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, போதை பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, குறை கூற வைக்கிற ஆவி இருக்கிறது, புறக்கணிக்கப்படுகிற காரியம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது. இன்னைக்கு இல்ல நிறைய பேர் இந்த மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தேவன் குமாரன் இயேசு விடுதலை ஆக்கினால்தான்
நீங்க எல்லாவற்றிலிருந்து நீங்க விடுவிக்கப்பட முடியும். எல்லாம் இந்த ஆவி, இது ஒரு ஆவி, இது பின்னால் ஒரு ஆவி இருக்கிறது. இப்ப நான் சொன்னேனே, இது பின்னாலெல்லாம் ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவியை நீங்கள் விரட்டவில்லை என்றால், அல்லது அந்த ஆவியை நீங்கள் தொடர்ந்து விசுவாசித்தால், அது உங்களை பிடித்து கொண்டு தான் இருக்கும். புரிஞ்சுட்டா? அப்போ இந்த மாசம் சொல்றாரு, கர்த்தர் உங்களை அநேக காரியத்தில் இருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்று, வியாதியிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த வியாதிகள் விசுவாசிகளை, ஊழியர்களை, குழந்தைகளை, இல்லையா, இந்த வியாதி அவங்களை ரொம்பவும் அவங்கள அந்த மன அழுத்தத்துக்கு நேரம் கொண்டு போகிறது, இல்லையா? எந்த வியாதியா இருந்தாலும் சரி, தேவன் அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, சங்கீதம் 41:3 வாசிக்கலாம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இல்லையா, இந்த மாசத்துல படுக்கை மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். பல வகையான வியாதிகள் இருக்கிறது. இருதய கோளாறு, நீரிழிவு நோய், எபோலா வைரஸ், காலரா, குடற்புண், சிக்கன் குனியா, காச நோய், கக்குவான் இருமல், ஆமென் சொல்லுங்க, மஞ்சள் காமாலை, தைராய்டு, புற்றுநோய், பன்றி காய்ச்சல், டெங்கு, கொரோனா, பெரியம்மை, கொள்ளை நோய், இன்னும் பல வகையான வியாதிகளை நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இம்மட்டும் தேவ கிருபை, இவைகள் நம்மை தொடுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. ஆமா சொல்லுங்க. வாசித்த பல வியாதிகள் இருக்கிறது, இன்னும் சொல்லப்படாத வியாதிகள் இருக்கிறது. எந்தெந்த வியாதியில யார் யாரெல்லாம் அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேவன் இந்த மாசம் விடுவிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா சங்கீதம் 38 தாவீது அந்த வியாதி குறித்தே சொல்லிக்கொண்டே வருவார். வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரம் ஆயிற்று, என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். இந்த வியாதி வரும்போது ஒரு வேதனை வரும் பாருங்க. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிப்பந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தில் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஆமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, என் உள்ளம் குழம்பி அழைகிறது, என் உள்ளம் அழைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று, என் சிநேகிதரும் என் தோழரும் கூட என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் என் கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள். புல்லாவே ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வியாதிகள்லாம் இருக்கிறதோ
அத்தனை வியாதிகளின் வழியாக இந்த தாவீது ராஜா அனுபவத்தோடு சொல்றார். அவர் அந்த வியாதினால என்ன போராட்டம் வருகிறது, என்ன கஷ்டம் வருகிறது, என்ன துன்பம் வருகிறது இல்லையா? ஸ்தோத்திரம். ஒடுக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அப்போ அந்த வியாதிகளின் நிமித்தம் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்க அந்த வியாதினாலே துக்கங்கள், வேதனைகள். ஆனா ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென். 13 வருடங்கள் அந்த பெண் என்னங்களே, உன் பலவீனத்தில் இருந்து நீ விடுவிக்கப்பட்டாய். ஆமென். இல்லையா? அப்போ அந்த அம்மாக்கு அன்னைக்கு தான் பாருங்க ஒரு பெரிய சந்தோஷம். வானம் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 18 வருஷமா, 18 வருஷங்கள் அந்த அம்மா ஒரு பலவீனப்படுத்துற ஒரு வியாதியில கட்டப்பட்டு விடுதலை அடையாமல் அவங்களுடைய வாழ்க்கை இல்லையா பூமியை நோக்கியே பார்க்கிற வாழ்க்கையா இருந்தது. ஆனா ஒரு நாள் இயேசு வந்தார், அந்த மகளை தொட்டார், சுகத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவங்க அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆமென். இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில என்னென்ன வியாதியோடு நீங்க வேதனைப்பட்டு துக்கத்தோடு தெரியுறீங்களோ தெரியல. ஆமென் சொல்லுங்க. சொல்றாரு, கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறாரோ அங்கே உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அது எந்த வியாதி இருந்தாலும் சரி, அந்த வியாதியில தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் ஒருவர் மாத்திரம் தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். புரியுதா? அவர் ஒருவர் தான். சில பேர் பாருங்க அந்த வியாதியோட இன்னும் சுத்தி இருப்பாங்க. நேற்று ஒருத்தர் பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னாரு, கரண்ட் பில்லு இந்த வருஷம் இந்த மாசம் அதிகமாய் வந்திருக்கு. ஏ கேட்கும்போது, எனக்கு அந்த ஏசி இல்லாம என்னால படுக்க முடியாது. அது ஒரு கட்டு, அது ஒரு கட்டு. ஏசி இருந்தாலும் தூங்க கத்துக்கணும், ஏசி இல்லைனாலும் தூங்க கத்துக்கணும். அவன் சொல்ற அந்த ஏசி இல்லாம என்னால, அப்ப இன்னும் ஏதோ ஒரு வியாதியில ஏதோ ஒரு கட்டில் நீ அகப்பட்டிருக்கிற. ஆண்டோடு போராடி கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ற, அவர் உன் கட்டுகளை அறுத்து உன் நுகங்களை உடைத்து போடுவார். நீ விடுதலை பெற்ற பெண்மானாய் மாற முடியும். எத்தனை அப்படி விரும்புறீங்களா? விடுதலை பெற்ற நான் விடுதலை பெற்ற பெண்மானாக இல்லையா, ஆரோக்கியமுள்ள ஒரு பெண்மானாக இல்லையா. ஒரு மான் விடுதலை பெற்றுட்டா எவ்வளவு சந்தோஷப்படும். அப்படி ஒரு சந்தோஷப்படுகிற ஒரு நபராக கர்த்தர் இந்த மாசம் உங்களை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஒரு நாளும் வியாதிகளோடு, பலவீனங்களோடு, போராட்டங்களோடு நீங்கள் தேவனை நீங்கள் தேடக்கூடாது, அல்லது இருக்கக்கூடாது. தேவனுடைய விருப்பம் அதுதான். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உங்களை விடுவிக்கணும். கேளுங்க ஆண்டுட்ட, ஆண்டவரே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? ஏன்னா மல்கியா 4:2 சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்க மேல என் நீதியின் சூரியன் உதிக்கும், உன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் தங்கும், நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அப்போ கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த நீதியின் சூரியன் அவங்க மேல உதிக்க ஆரம்பிக்கும். அந்த நீதியின் சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் போது பாருங்க இல்லையா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்கள் மாறும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்க மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எந்த சட்டையின் கீழ் இருக்கும்? அந்த நீதியின் சூரியனுடைய சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. நேற்று ஒரு டாக்டர் பேசிக் கொண்டிருந்தாங்க, மனுஷனுக்கு முக்கியமாய் தேவை ஒன்று டி வைட்டமின். இந்த டி வைட்டமின் அது ரொம்ப அவசியமா. அது எங்க தெரியுமா கிடைக்கும்?
சூரிய ஒளியில் தான் கிடைக்குமா. அதில் தான் ஒரு நாள் ஒரு 10 நிமிஷமாவது சூரிய ஒளி நம்ம சரீரத்தில் படும்படி நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த 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 தோலுக்கு அதை ரிசீவ் பண்ற சக்தி இருக்கிறது. அதுல டி வைட்டமின் நமக்கு கிடைக்கிறதா. இங்க சொல்றாரு பாருங்க, இது சொல்ற டி வைட்டமின். அப்போ அந்த நீதியின் சூரியன் சட்டையில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த நீதியின் சூரியனுடைய சட்டையின் கீழ் தான் ஆரோக்கியம் இருக்கிறது. அப்ப நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ தெய்வம் உங்களை விடுவிக்க வேண்டும். வியாதிக்கு பல காரணங்கள் இருக்கிறது. வியாதிக்கு பல காரணம் இருக்கிறது. ஆனா கவனிங்க, எந்த காரணம் இருந்தாலும் சரி, நாம் அதை அறிக்கையிட்டு உணர்ந்து அறிக்கையிட்டு நாம் செபிக்கும் போது தேவன் நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சோறு ஆமென். 2 ராஜாக்கள் 25 அவன் கண்ணீரோடு செபிக்கிறான். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு செபிக்கிறான். ஆண்டவரே, இந்த வியாதி என்னை விடுவியும். ஆண்டவர் நாள் குறித்து விட்டார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நான் சொல்லட்டுமா, இந்த மாசம் ஒரு விடுதலையின் மாசம், விடுதலையின் வருஷம். எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? கர்த்தர் மாற்றுவார். அங்கதான் பாஸ்டர் முடிய மாட்டுது இல்லையா? ஜெபம் பண்ணாவே தூக்கமா வருது. ஜெபம் பண்ணாவே கோட்டுவாயா வருது. பாஸ்டர், ஜெபம் பண்ணு. நீ விடுவிக்கப்பட வேண்டும். நீ விடுவிக்கப்பட வேண்டும். கண்ணீரோடு அவன் செபித்தான். அப்போது அவன் வயசு 39 வயசா. 39 வயசுலயே அவனுக்கு மரண சாசனம் எழுதப்பட்டு விட்டது. ஆனா அதை அவன் விரும்பல. ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி தெய்வத்தை நோக்கி அவன் கூப்பிடும் போது ஆண்டவர் இறங்கினார், சுகம் கொடுத்தார். இன்னும் 15 ஆண்டு காலங்கள் கிருபையாய் கூட்டி கொடுத்தார். அந்த ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறார். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அந்த வியாதி படுக்கையில் இருந்து உங்களை அற்புதமாய் இயேசு குணமாக்குவார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு இந்த பாவங்கள் தான். கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவம் இருக்கிறது. ரட்சிக்கப்படாத மக்களுடைய வாழ்க்கையில சில பாவங்கள் இருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் இருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களும் இருக்கிறது. புரிஞ்சிட்டா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை நீ செஞ்சு ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபம் கேட்கப்படாதுன்னு வேதம் சொல்றது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களும் இருக்கிறது. ஒருவன் மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை செய்தால், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அவன் வேண்டுதல் செய்யலாம். அது மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. ஏதுவான பாவங்கள் இருக்கிறது. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அதுக்கு நம்ம கரையும் கொடுத்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமா சொல்லுங்க. அதுக்கு நம்ம கிரயம் கொடுக்கணும். ஆண்டவரே, புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இன்னைக்கு விசுவாசிகள் வாழ்க்கையில கூட பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள் இருக்கிறது. நம்ம ஒரு நாளும் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தில் போய் சிக்கக்கூடாது. ஆமென். நீ வேண்டுதல் செய்தாலும் அது உன்னை விடுவிக்காது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் தெளிவாய் சொல்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பார்க்கலாம். நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ இந்த பாவம் தான் நம்மையும் தேவனையும் பிரிக்கிறதா இருக்கிறது, அல்லது கர்த்தருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. ஏசாயா 59:2 சொல்றாரு, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போ தேவனுடைய முகத்தை நமக்கு மறைப்பதே பாவம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால நம்ம ரொம்ப ஞானமா இருக்கணும். ஆனாலும் சரி, ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்ல, நம்ம அதை உணர்றோம். நம்ம அதை உணர்றோம். ஆமா சொல்லுங்க, உணரணும். தாவீது உணர்கிறான், ஆண்டவரே உங்க சமூகத்தை விட என்னை தள்ளிடாதீங்க, உங்க பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க ஆண்டவரே. 51ஆம் சங்கீதத்தில் அவர் புலம்புகிறார், வேதனைப்படுகிறார். அவ ஆசெல்லாம் கவனிங்க, தெய்வ சமூகம் அவர் விட்டு போயிடக்கூடாது. புரிஞ்சுட்டா? அபிஷேகம் அவர் விட்டு போயிடக்கூடாது. அபிஷேகம் போயிட்டாவே எல்லா இருளும் உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும். புரியுதா? புரியுதா? ஆமா, தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த அந்த அபிஷேகத்தை நம்ம எந்த சூழ்நிலையும் இழந்து போய்விடக்கூடாது. அந்த அபிஷேகம், அதுதான் அவர் அழுகுறாரு, ஆண்டவரே உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இருங்கள். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இது ஒரு ஆசீர்வாதம். இந்த உற்சாகமான ஆவி இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேருக்குள்ள அந்த உற்சாகமான ஆவி இருக்காது. இந்த உற்சாகமான ஆவி இருக்கே, அது ஒரு பெரிய blessing. சின்ன வயசா இருப்பாங்க, ஆனா அவங்களால உற்சாகமா செயல்பட முடியாது. ஆனா கொஞ்சம் நல்ல வயசான ஆளா இருப்பாங்க, ஆனா அவங்க நல்ல உற்சாகமா செயல்படுவாங்க. அது ஒரு கிருபை, அது ஒரு கிருபை, அது ஒரு கிருபை. ஹல்லேலூயா. அப்போ பைபிள் நான் சொல்றேன், இந்த மாசம் விடுதலை. ஹல்லேலூயா. நீ சிக்கி இருக்கலாம், சிக்கி வெளியே வர முடியாம தவிக்கலாம். வேதம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், அவர் ஒருவர் தான் நம்மை விடுவிப்பதற்கு வல்லவர். ஒரு சமூகத்தில் காத்தப்பா, இந்த மாசத்தோடு எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, இந்த மாசத்தோடு எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, இந்த மாசத்தோடு எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. இல்லையா? விடுதலை இல்லாம என் உள்ளம் தவிக்கிறது ஆண்டவரே, குழம்புகிறது ஆண்டவரே, என்ன செய்யுதுன்னு தெரியல ஆண்டவரே. அப்படிலாம் நமக்குள்ள வருது இல்ல. ஆனா அவர் விடுவிச்சிட்டார்னா ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். மூன்றாவது பயம். பயம், பயத்தில் இந்த மாசம் உனக்கு ஒரு விடுதலை. பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவர்கள் இரண்டாம் மரணத்துக்குள்ளே தள்ளப்படுவான் போட்டிருக்கு. பயம் என்பது ஒரு ஆவி. ஹல்லேலூயா. பயம் என்பது ஒரு ஆவி. என்ன நடந்துருமோ, எது நடந்துருமோ, இல்லையா, நடக்குமா நடக்காதா, பிசாசு செய்யற ஒரு பெரிய தந்திரம் தெரியுமா, நமக்குள்ள ஒரு பயத்தின் ஆவியை கொண்டு வந்து போட்டுருவான். சூழ்நிலாம் காட்டுவான், பாரு அவங்களுக்கு அது நடந்துச்சு, அவங்களுக்கு அது நடந்துருச்சு, இவங்களுக்கு அது நடந்துருச்சு, இவங்களுக்கு அது நடந்துருச்சு, இவங்களுக்கு அப்படி நடந்துருச்சு, இவங்களுக்கு அப்படி நடந்துருச்சு, இல்லையா, உனக்கும் நடக்கும் அப்படின்னு பயத்தை உண்டாக்குவான். புரியுதா? புரியுதா? இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க, புலி அடிச்சு செத்தவனை விட கிளி அடிச்சு செத்தவன் தான் ஜாஸ்தியா. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஒரு விவசாயி அவருடைய வீடுல ஓலை வீடுல, அந்த ஓலை வீட்டுல மேலே ஏறி அந்த ஓலைலாம் பிரிச்சு புது ஓலை கட்டுறதுக்காக பிரிக்கும் போது அந்த 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 மேட்டு மேல ஒரு பாம்பு இருந்திருக்கு. அவர் அறுக்கும் போது அந்த பாம்பையும் சேர்த்து அறுத்துட்டாரு. எப்படியோ அது அவர் அது பெருசாவே எடுக்கல. ஆனா 4 வருஷம் பொறுத்து அந்த ஓலையெல்லாம் எடுத்து பார்த்தா அந்த பாம்பு கருகி அதெல்லாம் செத்து போச்சு. அப்பா இப்ப நினைக்கிறேன், நம்ம அறுக்கும் போது பாம்பு செத்து அறுத்துட்டு இருக்குமோ, நம்மள அது கொத்தி இருக்குமோ இல்லையா, அன்னோட செத்துட்டாங்க 4 வருஷம் பொறுத்து.
இந்த பயம் ஆவி, பயத்தின் ஆவி. போன வாரம் ஒரு சர்ச்சில் போய் ஒரு பாஸ்டர் பார்த்து ஒரு நோட்ஸ் கொடுக்கலான்னு போனேன். சரி, அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு போகலான்னு சொல்லி போனால் அங்கே அந்த நாய் குட்டி போட்டு வச்சுருக்கு. எனக்கு தெரியல. நானும் போனேன். அது கிட்ட வந்துட்டு என் கிட்ட வந்துட்டு இயேசுவே இயேசுவே அப்படி வந்துட்டேன். ஆனாலும் ஒரு பயம், கிரிட்டு இருக்குமோ, கஷ்டம் இருக்குமோ. இயேசுவின் நாமத்தில், ஏன்னா அது கிட்ட வந்துட்டு, ஏமா அறிவில்லாம உட்காந்துருக்கிறேன், இங்க நாய் குட்டி போட்டிருக்கு, நீ சொல்லல. அது என்னன்னா நம்ம குட்டியை வந்து எடுத்து போயிடுவானு அது பயம். கவனிங்க, இந்த நாய்க்கடின்னு சொல்றாங்களே, அன்னைக்குதான் அது உணர்ந்தேன். ஏசப்பா, நல்ல காலம் கடிக்கல, நான் பயப்படல. பயப்பட்டு இருந்தா தோத்துறோம். என்ன சொல்றேன்? பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு கட்டு என்னன்னா அந்த பயம் தான். என்ன ஆயிடுமோ, எது ஆயிடுமோ, இல்லையா தோத்துறோம், இல்லையா. பேச சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா, உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. பயம் ஒரு ஆவி, நம்பிக்கையை அற்று போக செய்கிற ஒரு காரியம். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அந்த பயம் அற்று போக செஞ்சிடும். அதுதான் எபிரேயர் சொல்றாரு, மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த நம்பிக்கை விட்டு விடாதிருங்கள். வாசிக்கிற அந்த வசனத்தை 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நம்முடைய நம்பிக்கையை அற்று போக செய்வது இந்த பயத்தின் ஆவி. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்போ மிகுந்த பலனுக்கு ஏதுவான எது? அந்த தைரியம். தைரியம் இருந்தா பயம். கவனிங்க, விசுவாசம் இருந்தா பயம் போயிடும். இந்த பயம் என்பது ரிவேர்ஸ் கியர். பயம் என்பது இந்த கார் ஓட்டுறது தெரியும், ரிவேர்ஸ் கியர் போட்டா பின்னாடி தான் போகும் அது. அப்போ இந்த பயம் என்பது என்ன? உங்க வாழ்க்கையை பின்னாடி கொண்டு போகிறது, உங்க நம்பிக்கையை இழக்க செய்து விடும். அதுக்கு நீ இடம் கொடுக்க கூட, கடிந்து ஜெபம் பண்ணு இயேசுவின் நாமம். ஏன்னா அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், இல்லையா. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்திலே தேவையில்லாத பயத்தை உண்டாக்குற சத்துருவே, பிசாசே, விலகி போ என்று நீ செபிச்சினா அந்த பயம் விலக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த பயத்தின் ஆவி கடிந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இல்ல உங்க வாழ்க்கை இந்த ரிவர்ஸ் கியர்ல போயினே இருக்கும். விசுவாசம் என்பது ஃபார்வர்டு, முன்னாடி போகும். தைரியம் என்பது முன்னாடி போகும், அல்ல வேகமா போகும். ஆனா இந்த பயம் என்பது ரிவர்ஸ் கியர், பின்னாடியே போயின்னு இருக்கும் பாருங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றை அழித்து விடும் பயம். பயம் அழித்து விடும். பறிகொடுத்த உணர்வையும் செத்து போன உணர்வையும் ஏற்படுத்தும். என்னப்பா ஒரு பறிகொடுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற, அது பயம். பறிகொடுத்த உணர்வையும் செத்து போன ஒரு உணர்வையும் ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. பயத்தை போக்க தேவனோடு உங்கள் உறவை, நீங்கள் ஐக்கியத்தை, உறவை சரி செய்து கொள்ளுங்கள். பயம், முதல் பயம் எங்க வந்து தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பயம் எங்க வந்தது? ஏதேன் தோட்டத்தில் தான் வந்தது. ஏதேன் தோட்டம் வந்துச்சு. ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டபடினாலே நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்ப அந்த பயம் எங்க வந்துச்சுன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் போனபடினால்தான் இந்த பயம் வருகிறது, இல்லையா. நமக்கு தைரியத்தை உண்டாக என்ன தெரியுமா? செம்மையான ஜெபம் தேவன் கேட்பார். அந்த செம்மையான வழி இருக்கும்போது பயம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ப்பா, செய்வார்ப்பா. ஆமா சொல்லுங்களேன். அப்போ இந்த பயம் எங்க வருதுன்னா இங்கதான் வருது. அது போக்க வேண்டிய வழி என்னன்னா, தேவனோடு உங்கள் உறவை, ஐக்கியத்தையும் உறவையும் சரி செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது, இருமனதிற்கும்
சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காதீங்க. இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழியெல்லாம் நிலையற்று போவார்கள். இரு மனசுக்கு இடம் கொடுக்காத. சந்தேகம் இன்னும் பொல்லாதாவி. சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத. வேத வசனம் சத்தியம். வேத வசனம் சத்தியம். எத்தனை நம்புறீங்க? வேத வசனம் சத்தியம். உனக்கு ஏன் சந்தேகம் வருதுன்னா நடக்குமா நடக்காதா? வேத வசனம் சந்தேகம் இல்லையா? ஏற்கனவே நம்முடைய முன்னோர் தாயில சந்தேகத்தை தான் சிரிச்சாங்களா? ஆண்டு சொன்ன வார்த்தையை ஆண்டு சொல்றாரு, நம்ம நகைக்கிறாங்க. ஏன்னா சூழ்நிலையை பார்க்கறாங்க, தன் சரீரத்தை பார்க்கறாங்க இல்லையா? தன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கறாங்க இல்லையா? என்ன ஆண்டவர் இப்படி ஏர்மாறா பேசுறாருன்னு நம்ம சிரிக்கிறாங்க. ஏன் நகைக்கிறா சாரான்னு கேட்கிறார் ஆண்டவர். சந்தேகம் படாதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டுன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல எனக்கு இந்த சந்தேகத்தை உண்டாக்குற அந்த பொல்லாத ஆவியை, எல்லாமே ஒரு ஆவி பின்னால் ஒரு ஆவி கிரியை செய்யும். அதை கடிந்து கொள்ளுங்கள். அந்த ஆவியை கடிந்து கொள்ளுங்கள். பயத்தை உண்டாக்குற ஆவி இல்லையா? உங்களுக்கு வியாதியை உண்டாக்குற ஆவி இல்லையா? உங்களை பாவத்துக்கு நேராய் கொண்டு போகிற அந்த ஆவி, உங்களை அந்த பாவத்தில் தள்ளுகிற அந்த ஆவியை கடிந்து கொள்ளுங்கள். தேவனில் ஒப்பு கொடுங்கள். தேவனில் கெஞ்சுங்கள். பவுல் நிர்பந்தமான மனுஷன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஏன்? அவரால் இந்த பிரமாணங்களே இல்லை, அவரால் ஜெயிக்க முடியல. ஒரு பக்கம் பாவ பிரமாணம் போராடு, ஒரு பக்கம் தேவ பிரமாணம் போராடுகிறது. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் அவர் அகப்பட்டு கொண்டு இல்லையா சொல்றார், நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை இந்த பாவ சரித்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும்? இன்னும் இந்த காலை வேளையில ஒரு நிர்பந்தமான மனுஷன் வந்திருக்கீங்களா? நிர்பந்தம், என்ன பண்றதுனே தெரியலப்பா, அங்கிட்டும் போக முடியல, இங்கேயும் போக முடியல இல்லையா? நடுவில் அகப்பட்டு இல்லையா? ஒரு நிர்பந்தமான மனுஷன் நான். வாசிமா, மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் சொல்லிட்டு 8:1 சொல்றாரு. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்க நிர்பந்தமான மனுஷனா இருக்கலாம், மேற்கொள்ள முடியல, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே உதவி செய்யும். ஆமென். அப்போ நீங்க வெற்றி பெறுவீர்கள். நிர்பந்தமான மனுஷன். ஆண்டவரே, என்ன பண்றதுனே தெரியலப்பா. இப்படி ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்குவதே இந்த பயம்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பயம் தோன்றும் போதே அதை கடிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள ஒரு பயம் வருது, இயேசுவின் நாமத்தில் இந்த பயத்தை உண்டாக்குற பொல்லாத ஆவியை போ என்று கடிந்து கொள்ளு. நமக்கு ஆண்டவர் கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. வேத வசனங்களை இரவும் பகலும் தியானம் பண்ணுங்கள். அந்நிய பாஷையிலே ஜெபம் செய்யுங்கள். பய எண்ணங்களை அங்கீகரிக்காமல் இருங்கள். பய எண்ணங்களை நீங்க என்ன பண்ண அக்செப்ட் பண்ணிக்கூடாது, அதை விட்டுணும். ஆமென். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்து கோபம். இது ஒரு ஆவி. இதுல இருந்து நீ விடுதலை ஆயிடணும். ஆமென். வாசிக்கலாம். யாக்கோபு 1:20, சங்கீதம் 4:4. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். என்ன பேசிக்கொண்டு? தேவனோடு பேசிக்கொண்டு. புரியுதா? கவனிங்க. இந்த கோபம் தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில விடுதலை பெற முடியாம அதுக்கு அடிமையாகி அதனுடைய பலனை அவங்க பார்க்கிறாங்க. இது ஒரு மாம்சத்தின் கிரி என்று வேதம் சொல்லுகிறது.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நேர்மறையான கோபம் இருக்கிறதா, கடும் கோபம் இருக்கிறதா, மூர்க்கம் இருக்கிறதா, சீற்றம் இருக்கிறதா, திடீர் கோபம் இருக்கிறதா, கோப குணம் இருக்கிறதா, உறைந்த கோபம் இருக்கிறதா. கோபத்திலேயே இத்தனை வெரைட்டிஸ் இருக்கிறது. ஆமா. நேர்மறையான கோபம், நேர்மறையான கோபம். 2 கடும் கோபம். 3 மூர்க்கம். 4 சீற்றம். 5 திடீர் கோபம். 6 கோப குணம், அதுவே ஒரு குணமா மாறிடும் இல்லையா. 7 உறைந்த கோபம். எப்படிப்பட்ட கோபங்கள் இருந்தாலும் சரி அதை விட்டுணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கோபத்தினால தான், கவனிங்க, ஏசா தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து தெய்வத்துக்கு கோபத்தை உண்டாக்கினான். சொன்ன, நான் ஏசாவை வெறுக்கிறேன். இந்த கோபம் தான். உன்னை ஆண்டவர் வெறுத்து விடாம இருக்கிறேன்னா இந்த கோபத்தை விட்டு நீ வெளியே வந்துடணும். சோம் பண்ணு, ஆண்டவரே என்னை இதிலிருந்து விடுவிச்சிருங்கப்பா. இது ஒரு ஆவி இல்லையா, உன்னுடைய ஆசீர்வாதங்களை க்ளோஸ் பண்ற ஒரு ஆவி. இந்த கோபம் தான். அவன் தம்பி ஏமாத்திட்டான், ரைட் சொல்றான், அப்பாவுடைய மரண நாள் வரும் அன்றைக்கு இல்லையா நான் உன்னை கொலை செய்வேன்டா. கோபம். கோபம் நிர்மூடனை கொல்லுன்னு சொல்றார் ஆண்டவர். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றார் ஆண்டவர். இதுல இருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும். சில பேர் கோபம் வந்துட்டா என்ன பண்றதுன்னே தெரியாது. அது 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 உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும். இந்த மாசோட நான் அதுல இருந்து விடுவிப்பேன். ஆமென். நீ நிறைய குடும்ப பிரச்சனைக்கு காரணம் என்ன? கோபம் தான். சத்தமா வருது. ஆமா, கோபம். கோபம். சமாதான கேடுக்கு என்ன காரணம்? கோபம். துன்பத்துக்கு என்ன காரணம்? கோபம். இதிலிருந்து விடுவிக்கப்படணும். இல்ல இது உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா. ராணுவத்தில் அழிந்தவனை விட ஆணவத்தில் அழிந்தவன் நிறைய பேர். ராணுவத்தில் அழிந்தவனை விட ஆணவத்தில், அந்த ஆணவம் தான் கோபமா மாறும். புரியுதா உங்களுக்கு எல்லாம்? இந்த ஆணவம் அது வருது, ஈகோல வருது அதெல்லாம். ஹல்லேலூயா. ஆமா. மோசே இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் கோபம் கொண்டான். யாத்திராகும் 16:20. கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பிவிடும். நீதிமொழிகள் 15:1. கடும் சொற்கள் இல்லையா. மேக்சிமம் ஞானமாயிருங்க, கர்த்தர் உன்னை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. வாசிமா 15:1. மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அழகா சொல்லிட்டாரா? மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும். எவ்வளவு பெரிய உக்கரமா தான் என்ன பண்ணாத, மாற்றிவிடும். கடும் சொல்லுகிறது பாத்தீங்களா, கோபத்தை எழுப்பிடும். தயவு செய்து உங்க வாயிலிருந்து அந்த கடும் சொற்களை அகற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். கடும் சொற்கள், அந்த மெதுவான பிரதி உத்தரம் ராஜாவின் கோபத்தை ஆற்றும். நீங்க இதுக்கு தொடர்ந்து இடம் கொடுத்தீங்கன்னா இது உங்களை கடைசியில வேற இடத்துல கொண்டு போய் நிறுத்திடும். ஆவியானவர் நமக்கு அதை இல்லையா, இந்த மாசம் உங்களை அந்த கடும் கோபத்தில் இருந்து உங்களை விடுவிக்க அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே கோபம் கொண்டா கூட பாவத்துக்குள்ள நீ போயிடக்கூடாது. கடும் சொற்களை வீசிவிடக் கூடாது. ஆமென். புரியுதா? அந்த கடும் சொற்கள் தான் கோபத்தை என்ன பண்ணுமா, எழுப்பும். நீ நான் பார்த்தலாம் வா, அது அழிவை உண்டாக்கிடும். தேவனுடைய பாதுகாப்பை முன்னிட்டு விலக்கி விட்டுடும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. புறம் கூறுகிற நாவு கோப முகத்தை உண்டு பண்ணும். புறம் கூறக்கூடாது.
நீதிமொழிகள் 25:23 சொல்றாரு, புறம் கூறுகிற நாவு மூடரின் நெஞ்சிலே கோபம் ஒட்டி குடி கொள்ளுமா. யாரு மூடனா? யாரு? முட்டாள். அவனுடைய உள்ளத்துல கோபம் என்ன பண்ணுமா? குடிக்கொள்ளும். உள்ளத்துல யாரு குடிக்கொள்ளணும்? தேவன், ஆவியானவர் இல்லையா? அவருடைய ஆலயம் தான் அவருடைய உள்ளம் இல்லையா? ஆவியானவர் குடியிருக்க வேண்டிய இடத்துல இந்த கோபம் குடியிருந்துச்சுன்னா லைஃபே டோட்டல் சேஞ்ச், காலி. அவர்தான் குடியிருக்கணும். ஆனா அங்க சொல்லுது, கோபம் மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். நீ மூடரா இருக்கக்கூடாது, முட்டாளா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கோபிப்பதற்கு தாமதம் ஆக வேண்டும். நேற்று நம்ம வாசம் யாக்கோபுல இல்லையா, கோபம் கொள்வதற்கு என்ன பண்ணீங்க? ரொம்ப தாமதிக்கணும். யாக்கோபு 1:19 சொல்லுது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அப்போ கோபத்தை என்ன பண்ணும்? ரொம்ப தாமதிக்கணும். நமக்கு அதான் இல்ல, உடனே வருது. அதான் புரிஞ்சிட்டா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதான். யாக்கோபு 1:20 சொல்றாரு, உன் கோபம் தேவனுடைய காரியத்துல ஒண்ணு நடக்காது. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்காது. அதனால தயவு செய்து இதுல இருந்து நீங்க விடுவிக்கப்பட வேண்டும். இசப்பா, நானும் கோபப்படக்கூடாதுன்னு தான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆனா அதெல்லாம் உள்ள குடிக்கொண்டிருக்குல்ல, அதை அகற்று, வெளியே தள்ளாத. ஆவியானுக்கு இடம் கொடுத்த ஆவியானவரே, இந்த கோப முகம் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த கோப குணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இல்லையா வேண்டாம் ஆண்டவரே, இதை அப்புறப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்புறப்படுத்தும். கேளுங்க ஆண்டுட்ட. ஏன்னா இல்லைன்னா இது உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வேற வழிக்கு கொண்டு போய்விடும். ஆமென். அதனால ஆண்டு அழுது உன்னை விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது மன அழுத்தம். மன அழுத்தம் டிப்ரெஷனா? அது பேர் டிப்ரெஷன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. இந்த மன அழுத்தம் வந்துட்டாவே உனக்கு வர்ற அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சாகணும். ஹலோ, நின்று பாருங்க. இந்த மன அழுத்தம் வந்துட்டாவே அடுத்து உனக்கு வர சிந்தனை என்ன தெரியுமா? பெரிய ஊழியக்காரர், தீர்க்கதரிசி, அக்கினி இறக்கினவர், தேவனே கடவுள் என்று சொல்லி ஆர்ப்பரிக்க வைத்தவர், செபித்து 3 வருஷம் 6 மாசம் பெய்யாத மழையை பெய்ய வைத்தவர், அவருக்குள்ளவே ஒரு மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன் ஆவி. கவனி, இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஆவி இருக்கிறது. வெளியே வந்துருங்க. ஹல்லேலூயா. வெளியே வந்துருங்க. அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அதனுடைய முடிவு கஷ்டமாவே இருக்கும். தற்கொலைக்கு கொண்டு போயிடும் உங்களை அது. ஆனா பிரசங்க சொல்றாரு, காலம் வருமுனே நீ சாகக்கூடாது. காலம் வருமுனே நீ சாகக்கூடாது. பிரசங்கி 7 அதிகாரத்துல சொல்றாரு, காலம் வருமுனே நீ ஏன் சாக வேண்டும்? காலம் வருமுனே நீ ஏன் சாக வேண்டும்? கவனிங்க, இந்த டிப்ரெஷனுக்கான உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குதுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஒன்று சொல்றாரு, ஓய்வு எடுப்பதில் எனக்கு கஷ்டம் இருக்கிறது என்றும் கழுத்திலும் தோள்களிலும் ஒரு இறுக்கம் இருக்குன்னா உனக்கு டிப்ரெஷன் ஆரம்பிச்சுன்னு அர்த்தமா? கழுத்திலும் தோள்பட்டையிலும் ஒரு இறுக்கம் இருக்குன்னா உனக்கு டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு அர்த்தமா? எனது கீழ் முதுகில் வலி இருக்கிறது, எனக்கு அடிக்கடி தலைவலி வருகிறது, எனக்கு அடிக்கடி அஜீர்ணம் கோளாறு வருதுன்னா உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் ஆவி இருக்குன்னு அர்த்தமா? அல்சர் இருப்பது, இரவில் தூக்கத்திலே பற்கடிப்பது, எனக்கு மூச்சு திணறல் உள்ளது, என் நாடி துடிப்பு வேகமாய் அடிக்கிறது, மெதுவான ஒரு நடுக்கம் இருக்குதுன்னா
நீங்க டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டிப்ரெஷனுக்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் விடுவிக்கணும். ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் 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 தேவனுக்காய் வாழ வேண்டும், குடும்பத்துக்காய் வாழ வேண்டும். தேவனுடைய நாமத்தை உங்க மூலமாய் தேவன் மகிமைப்படுத்த வேண்டும். உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும். ஆனா சத்துரு பாருங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷன் கொடுத்து, ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து, இல்லையா, உங்களை அதிலிருந்து வெளியே வர முடியாம உங்களை தடுக்கிறது. நீங்க செபிங்க. ஆமென் சொல்லுங்க. செபிங்க. கடினமான நேரங்கள்ல உங்கள் பாரங்களை தேவனுடைய பாதத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை அந்த மன அழுத்த நேரம் கொண்டு போதில்ல, அதை தெய்வ சம்பந்தம் சொல்லுங்க. ஆண்டவரே, இது எனக்கு இப்படி பண்ணுதப்பா. இரண்டாவது, ஜெபம் வேத தியானத்துக்கு நேரம் கொடுங்கள். தவறுகளை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். கடினமான நேரங்களில் உங்கள் தேவனுக்கு முற்றிலுமாக உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்போ இதிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஈகோ. இது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஈகோ. ஈகோனா என்னன்னா, தான் என்னும் ஒரு எண்ணம். தான் என்ற எண்ணம், தான் என்னும் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா உனக்குள்ள ஈகோ இருக்குன்னு அர்த்தம். 2, நான் என்னும் முனைப்பு. நான் கட்டின பாபிலோன், நான் கட்டின பாபிலோன். அப்போ உனக்குள்ள அந்த ஈகோ ஆவி இருக்கு. ஹல்லேலூயா. தன்னல வேட்கை, தற்புகழ்ச்சி, தற்பெருமை காட்டுதல், இருமாப்பு, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஒரு ஈகோ பிரச்சனை. கவனிங்க. எப்படி இருந்தாலும் சரி, தேவன் இந்த மாசம் சொல்றாரு, விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவி எங்கே இருக்கோ அங்க விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் நிறைய காரியங்கள். தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை எண்ணம் நான் சொன்னேன் இல்லையா, தற்கொலை எண்ணங்கள், குறை கூறு வைக்கும் ஆவியிலிருந்து விடுதலை, புறக்கணிக்கப்படுவதிலிருந்து விடுதலை, தனிமை உணர்விலிருந்து விடுதலை, நம்பிக்கை இன்மையிலிருந்து விடுதலை, துக்கத்திலிருந்து விடுதலை, வஞ்சகத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, போதை பழக்கவழக்கிலிருந்து விடுதலை. இது எல்லாமே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இல்லையா, நம்மளோட கூட தொடர்ந்து போராடுகிறது. நம்ம தேவனுடைய பிள்ளை தான். ஆனா இந்த ஆவிகள் நம்மை தாக்குகிறது, அதில் நம்மளை வீழ்த்த யோசிக்கிறது. சில சமயம் அதில் விழுந்தும் விடுகிறோம். ஆண்டு சொல்றாரு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலையும் உண்டு, விடுதலையும் உண்டு. ஆமென். நம்மள எழுந்து நிக்கலாம். கேளுங்க. நீங்க கேளு. ஆண்டவரே, இல்லையா, பயம், பாவம், சாபம், சாபம், பாவம், சாபம், பயம், வியாதி, ஈகோ, கோபம், எரிச்சல், ஹல்லேலூயா, மன அழுத்தம், மன அழுத்தம், ஸ்தோத்திரம், பயம், தேவையில்லாத காரியங்கள், இதெல்லாம் உங்களை விட்டு கர்த்தர் விளக்கணும். நீங்கள் இன்னைக்கு விடுதலை பெற்ற ஒரு பெண்மானாய் மாறணும். விடுதலை பெற்ற ஒரு பெண்மானாய் மாறணும். இல்லையா, உங்க உள்ளத்துல, உங்களுடைய இருதயத்தில், உங்க சரீரத்தில் பிசாசு கொண்டு வந்திருக்கிற இந்த எல்லா விதமான சிறை இருப்புகள், கட்டுகள், நுகங்களை இல்லையா, நீங்களே உங்க வாயால என்ன பண்ணுங்க, கடிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். நீங்க விடுதலை பெற்ற ஒரு பெண்மானாய் மாற வேண்டும். அப்போதான் நீங்கள் இன்பமான வசனங்களை தியானிக்க முடியும். இல்லையா, நீங்க பயில் பச்சாடும் மண்டையில ஏறாது. காரணம், உனக்குள்ள விடுதலை வரல, விடுதலை வரல. இல்லையா, ஆமா, நீ ஏதோ இல்லையா சொல்றேன், அவன் சாப்பிட்டாலும் போர்வை போத்தனா விட அவன் குளிர் விடாதுன்னு சொல்றார் ஆண்டவர். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு மெய்யான விடுதலை இல்லை. அவன் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க அதை தெய்வத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, அவர் உங்களை உங்களுக்குள்ள இருக்கிற இந்த எல்லா விதமான இந்த காரியத்தில் உங்களை விடுதலை செய்வார். கண்ணை மூடி கொஞ்ச நேரம், ஆண்டவரே, நல்ல ஆவியில நிறைஞ்சு கொஞ்ச நாள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமா, தெய்வத்தோடு பேசுங்க.
தேவையில்லாத கோபம் வருது ஆண்டவரே, எரிச்சல் வருது ஆண்டவரே, சீற்றம் வருகிறது, தேவையில்லாத பயம் வருகிறது அப்பா, தேவையில்லாத ஈகோ வருது ஆண்டவரே. இயேசுவே என்னை மன்னியும், என்னை மன்னியும். நீதான் இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்தீர் ஆண்டவரே. பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே இதுல நான் விடுவிக்கப்பட முடியாம இருக்கிற ஆண்டவரே. அந்த தாழ்மை இல்ல ஆண்டவரே. தெய்வத்துக்கு முன்பாக உங்களை தாழ்த்தின ஆண்டவரே. இயேசுவே ஆமா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபைகளை அளிக்கிறார். இந்த ஈகோக்கு என்ன காரணம்? பெருமை, தான், தற்புகழ்ச்சி, நான், என்னால் முடியும், நான் நினைச்சா இல்லையா உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்குவேன். இதெல்லாம் ஈகோ. இது ஒரு ஆவி, இது ஒரு ஆவி. இது உன்னை இதுல இருந்து நீங்க விடுதலை ஆகலன்னா இந்த ஆவி உன்னை கடைசியில தவறான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விட்டுவிடும். கை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே. சாபங்கள், பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், மன அழுத்தம், டிப்ரெஷன், தற்கொலை எண்ணங்கள், குறை சொல்ற காரியங்கள், ஸ்தோத்திரம், கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களை அடிமைப்படுத்துகிறது. புறக்கணிக்கப்படுதல், தனிமையான உணர்வு, நம்பிக்கை இன்மை இல்லையா? ஆமா, உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற அது ஒரு ஸ்பிரிட். துக்கம் அது ஒரு, அல்லது நீ விடுதலை ஆயிடணும். வஞ்சகம் அல்லது நீ விடுதலை ஆயிடணும். கை உயர்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் கேளுங்க. வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கின்றார், என் இயேசு ஜீவிக்கின்றார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவன் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்துக் கொண்டார். அவன் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த 9ஆம் மாதத்தினுடைய முதல் நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து தந்தீரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை கனப்படுத்தி இந்த நாளை உம்மோடு கூட ஆரம்பித்திருக்கிற அந்த அருமையான பிள்ளைகளுக்காக, கணவருக்காய், மனைவிக்காய், ஐயா பிள்ளைகளுக்காய், ஆண்டவரே குடும்பங்களுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் சொன்னீங்களே, உம்மை கனப்படுத்தி ஆண்டவரே, உம்மை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த மாசம் கனப்படுத்தி அவளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஐயா மனதில் இருக்கிற காரியங்கள், ஆண்டவரே நீ நிறைவேற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்னீங்கப்பா.
ஐயா அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த 8 மாசங்கள் ஆண்டவரே இருந்த அந்த சிறையிருப்புகள், அந்த கட்டுகள், அந்த நுகங்கள் எல்லாமே நீக்கப்பட்டு இந்த மாசம் இவர்கள் ஒரு விடுதலை பெற்ற பெண்மானை போல ஆண்டவரே இன்பமான வசனங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சுட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐயா கஷ்டத்தில் இருக்கிற, கடன்ல இருக்கிற ஆண்டவரே, ஐயா வியாதியில் இருக்கிற, பலவீனத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா மக்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. நீ விடுதலை செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதம் ஐயா செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை செய்து முடிக்க கிருபை தரும்படியா செபிக்கிற ஆண்டவரே. நல்ல காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நல்ல காரியங்கள் கைக்குடி வரட்டும் ஆண்டவரே. அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் கூட இருக்க முடியாது ஜெபம் பண்றப்பா. ஐயா டீச்சர்ஸுக்கு தேவையான கிருபை தரும்படியா செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த மாதம் டீச்சர்ஸ் டே வருது ஆண்டவரே. அப்பா இந்த டீச்சர்ஸ் பணித்தை செய்கிற எல்லா டீச்சர்ஸுக்காக ஐயா அவருடைய பணிகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதியும். இன்னும் சிறப்பான பணி செய்த ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். டீச்சிங் லைன்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த மாசம் தேவையெல்லாம் சந்தியும் ஆண்டவரே. குறைவெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. ஐயா இந்த பிள்ளைகள் அப்பா கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே இந்த கடன்ல இருந்து இந்த இஎம்ஐல இருந்து இவங்களை விடுதலை செய்யும்படியா செபிக்கிறப்பா. சீக்கிரமாய் அவைகளை முடித்துவிட தேவையான ஆண்டவரே வழிகளை திறக்கும்படியா செபிக்கிறேன். திறந்த வாசல் உண்டாகும்படியா செபிக்கிறேன். தடைகள் விலகும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வியாதியிலிருந்து சுகம் தாங்கப்பா. ஐயா மன அழுத்திலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஐயா அவங்களுடைய நிர்பந்தங்களை மாற்றிவிடும் ஐயா. அவங்களுடைய நிர்பந்தங்களை மாற்றிவிடும் ஆண்டவரே. அவங்க விடுதலையோடு என் தேவனுடைய நாமத்தை உயர்த்த துதிக்க ஆராதிக்க தொழுது கொள்ள நீ கிருபை தரும்படியாய் செபிக்க. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொள்ளும், கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் கைக்கூடி வர செய்யும். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.